எந்த ஆயில் சார் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது? எல்லா பேஷண்ட்ஸும் என்கிட்ட கேட்குற கேள்வி அதான். டிவியில் நிறைய ஆட்ஸ் வருது, இந்த ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லது, அந்த ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லது. பட் உண்மையிலே எது ரொம்ப நல்லது? வாங்க பார்க்கலாம். ஸோ ஆயிலில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கிற ஆயில்ஸ் வந்து ரொம்ப கெட்டது. அதே பாலி அன்சாச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஆயில்ஸ் வந்து ரொம்ப நல்லது. எந்தெந்த ஆயில் சார் வந்து இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இதெல்லாம் இதோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துலேயுமே வந்து இது மாடரேட்டாக இருக்குது. எது சார் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது, டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஆயில், கோகனட் ஆயில். இதுதான் பாம் ஆயில் தான் நிறைய ஹோட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஹோட்டல் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சரிங்க சார், அடுத்த கேள்வி, செக் எண்ணெயா ரீஃபைண்ட் ஆயிலா? இது எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் செக்க எண்ணெய்களில் வந்து ஹை டெம்பரேச்சருக்கு போகாமல் கோல்ட் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஆயிலோட உண்மையான அந்த நன்மைகள் அப்படியே பாதுகாக்கப்படுது. ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு செக் எண்ணெய் தான் பெட்டர் கம்பேர்ட் டு ரீஃபைண்ட் ஆயில்.